சிலையில இருக்கிற சக்திய தண்டத்துல இறக்கி அத ஆத்துல விட்டது பாவமா இல்லையா? சொல்லுங்க. ஒரு ஊரையே காப்பாத்தின காவல் தெய்வத்துக்கு சக்தியே இல்லாம பண்ணுது தர்மமா? சொல்லுங்க, அது தர்மமா? என்னங்க இவன் சாமி வந்த மாதிரி நம்மள கேள்வி கேக்குறா? இதெல்லாம் இனிமே சீரியல்ல வரப்போற கதை தானா? ஏங்க என்னமோ இப்படி ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்த மாதிரி நம்ம கிட்ட பொங்குறா. சீரியலுக்காக எவனோ கதை எழுதுனா அதுக்கு நாமளா பொறுப்பு? அவன் சொன்ன கதையை கேட்டு சாமி வந்த மாதிரி நிக்கிறா. அதோட சாமிக்கெல்லாம் இவதான் ஜவாப்தாரியா? இவெல்லாம் நம்மள கேள்வி கேட்கறத என்னால பொறுத்துக்க முடியலங்க. எதுக்குதான் அப்பவே சொன்னேன் இவ சொல்ற கதையெல்லாம் கேட்க வேணான்னு. நீங்க கேட்டீங்களா? இப்ப எப்படி நிக்கிறா பாருங்க. உண்மையிலேயே இவளுக்குள்ள சாமி வந்து இறங்குச்சா இல்ல நடிக்கிறாளா? அடியே கனகா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஆஸ்கர் லெவலுக்கு நடிக்காதடி, அடங்குடி. இது தர்மமா? தர்மமா? ஏய் துர்கா, என்னடி அப்படி பாக்குற? என்னாச்சு உனக்கு? கதை தானே சொல்லிட்டு இருந்த. என்னமோ கதையில நடந்த சம்பவம் ஏற்கனவே நடந்த மாதிரியும் அந்த அம்மனோட சக்தி முழுசா உன் உடம்புக்குள்ள இறங்கின மாதிரியும் எங்க கிட்டயே உன் நடிப்பை காட்டிட்டு இருக்கியா? நடிக்கிறேனா? சொன்னது என்னமோ சீரியல் கதை தான். ஆனா நம்ம கோவில் அம்மன் சிலை காணாம போனதுக்கும் இப்ப நான் சொன்ன கதைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கு. கதையை போலவே நம்ம கோவில் அம்மன் சிலைக்கு நடந்திருந்தா அது எவ்வளவு பெரிய பாவம். அம்மன் சிலைக்குள்ள இருக்க அந்த சக்திய இடம் மாத்திட்டா மாத்தின சக்தி எங்க இருந்தாலும் அது சக்தி ரூபமா தானே இருக்கும். என்னதான் பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சு வச்சாலும் அந்த சக்தி பெட்டிய உடைச்சுக்கிட்டு ஒரு நாள் வெளியே வந்துதானே ஆகணும். அப்போ இந்த பாவத்தை செஞ்சவங்கள அது சும்மா விடாது. அதோட எனக்குள்ள அம்மன் அருள் வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி பஞ்சலோக சிலை திரும்ப வந்துரும்னு ஆத்தாவே சொல்லிருக்கா. அப்போ கோவிலுக்கு சக்தி இல்லாத வெறும் சிலையா வரும். விஸ்வரூபம் எடுத்த சக்தியாதான் வரும். கதைய சொல்ல சொல்ல நம்ம கோவில்ல நடக்க போற விஷயம் எல்லாம் இப்படிதான் நடந்திருக்கும். இப்படிதான் நடக்க போகுதுன்னு எனக்குள்ள தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் எனக்கும் சாமி வந்த மாதிரி ஆயிடுச்சு போல. பெரியயா, பெரியயா, என்ன எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? கதைய சொல்ல சொல்ல நீங்களும் அத விஷுவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த கதைக்குள்ளேயே போயிட்டீங்களா? அது புரியுது பெரியயா. என்ன மாதிரியே நீங்களும்
கோவில் சிலை காணாம போன விஷயத்த எப்பவுமே யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, அப்படிதானே? இல்ல நான் எதையும் நினைச்சு பார்க்கல. நம்ம கோயில் சில மாறி இருக்குங்கிறது ஸ்தபதி சொல்லிதான் எனக்கே தெரியும். அது எப்படி மாறுச்சுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால நீ சொல்ற அந்த சீரியல் கதையும் நம்ம கோயில் விஷயத்தையும் எதுக்காக நான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும்? தேவையில்லாம நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு எதையாவது உளராத, புரிஞ்சுதா? இவங்கெல்லாம் கதையை கேட்க விருப்பம் இல்லைன்னு சொல்றப்போ என்னை நிறுத்தி அந்த கதையை சொல்ல சொன்னது நீங்க தானே. அதனால நான் சொன்ன கதைய நிஜத்தோட இணைச்சு பாத்தீங்களோன்னு நினைச்சேன். ஆனா கூடிய சீக்கிரமே அம்மனோட சிலை இங்க வரதான போகுது. அப்படி வரப்ப அது வெறும் ஐம்பொன் சிலையா வராதுன்னு மட்டும் எனக்கு தோணுது. திரும்பவும் அம்மன் சிலைக்குள்ள வரப்போற அந்த சக்தி சிலையா மாத்துனவங்கள சும்மா விடாதுன்னு எனக்கு தோணுது. சரிங்க பெரியயா, எனக்கு தோணுனதெல்லாம் சொல்லிட்டேன். அடுத்தடுத்து வரப்போற துர்கா சீரியலோட கதை என்னன்னு நான் பார்த்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா என்ன கூப்பிடுங்க, நான் வந்து கதை சொல்றேன். நான் வரேன் பெரியயா. வினாக்கா, என்ன? வரட்டுமா? என்னங்க சொல்றதெல்லாம் சீரியல் கதை தானு சொல்றா? ஆனா கதை நிஜத்துல நடந்த மாதிரியும் இனிமே நடக்க போற மாதிரியும் சொல்றா. அவ சொன்னது எல்லாம் கேட்டு நீங்களும் திகைச்சு போய் நிக்கிறீங்க. அவ சீரியல் கதைய சொல்றன்னு நிஜ கதையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நிஜத்துல சில திரும்ப கிடைச்சிடும், அதுவும் இழந்த சக்தியோட திரும்ப வந்துரும்னு சொல்ற. அப்படின்னா அத நடக்காம பண்றதுதான் நம்மளோட வேலை. சரி சரி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ சொன்னதையே நீங்க திரும்ப திரும்ப பேசுனீங்கன்னா எனக்கு தலைதான் வலிக்கும். பெரியவரே, எனக்கு ஒரு சந்தேகம். காவேரி, அண்ணன் சொல்றது உனக்கு புரியலையா? எல்லாரும் இங்க இருந்து கொஞ்சம் போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. வாங்க. ஐயோ பாவம், எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே. செஸ் விளையாடுறப்ப கேம் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்குன்னே சொன்னா, எனக்கு என்னவோ கனகா கேம் செகண்ட் லெவல் கொண்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். வீணா, உனக்கு தனியா சொல்லணுமா? ஓ, பெத்தவங்களை நினைச்சு வேண்டேன்ட்டு இதை தண்ணியில் விட்டுட்டு வாமா.
அக்கா இங்க என்னக்கா நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல காவேரி, அவரை சாப்பிட கூப்பிடணும். உள்ள போனா திட்டு வரும்னு பயமா இருக்கு. ஐயோ அக்கா, இதுக்கா நீங்க பயப்படுறீங்க? தள்ளுங்க, நானே போய் கூப்பிடுறேன். என்னாச்சுடி, ஏன் கத்துற? நாங்களே கதி கலங்கி போயிருக்கோம், இப்படிதான் பயமுறுத்துவியா? ஐயோ அத்தை, முக்கியமான விஷயம். துர்கா நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டா போல. ஏய் என்ன? பொண்ணு என்னடி பண்ணா? வீட்டுக்கு முன்னாடி கார்டன்ல உட்கார்ந்து அங்க துர்கா ஏதோ பண்ணிட்டு இருக்காத்த. அத்த என்னத்த யோசிக்கிறீங்க? வாங்கத்த போலாம். அட, வாங்கன்னு என்ன சொல்றேன். பிரச்சனை சொல்லு, நீங்க என்ன முதல்ல வாங்க சொல்லு. ஏய், என்ன வாசல்ல நின்னுகிட்டு நொய் நொய் நொய்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஆ? இல்ல மாமா, வீட்டுக்கு முன்னாடி கார்டன்ல உட்கார்ந்து அந்த துர்கா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏதோ பண்றானா? அவ எதையோ பண்றாங்கறத பார்த்து தானே வந்த. அது என்னன்னு உனக்கு சொல்ல தெரியாதா? அது இலைய விரிச்சு அதுல சில பொருட்களை வச்சு விலைக்கேத்தி இந்த படையெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் வந்து பாருங்களேன். என்னன்னு புரியுற மாதிரி சொல்லுடி. அகிலா, அவளுக்கு தான் என்னன்னு முழுசா சொல்ல தெரியலையே. ஆ, வா, என்னன்னு போய் பார்த்து வரலாம். ஆ? நீங்க இருங்க. நீங்க எதுக்கு அங்க வரீங்க? என்னன்னு பாத்துட்டு வந்து நானே சொல்றேன். இல்லத்த, கோவில் செலன்னு அதுக்காக ஏதோ பண்றாளோ என்னவோ. மாமா, நீங்களே வந்து பாருங்களேன். ஏண்டி இப்படியா லூஸ் மாதிரி பேசுவ? காவேரி, அத்தை, ம், வாங்க போலாம். வாடா. என்ன? பாத்தீங்களா மாமா இவ்வளவு வேகமா போறாருன்னு? என்ன பார்த்தா லூசுன்னு சொல்றீங்க? நீ லூஸ் இல்லாம வேற என்னவா? உங்களா? சரி சரி, முறைக்காத, வா. இவ என்ன பண்றான்னு புரியலையே. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ம்ஹும். இல்ல, எனக்கும் ஒண்ணும் புரியல. அவ என்ன பண்றாங்கறத விட எதுக்கு பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுதான் முக்கியம். என்ன எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அங்க பாரு, இந்த நேரத்துல துர்கா அங்க உட்காந்துக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ என்ன பண்றான்னு கேட்க வேண்டியதானே பெரியமா? சரி, நானே இப்ப என்னன்னு கேக்குறேன். துர்கா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சின்னையா, இன்னைக்கு என்ன நாளுன்னு உங்களுக்கு ஞாபகத்துல இல்லையா? இன்னைக்கு என்ன நாளு? எனக்கு எதுவும் ஞாபகம் வரலையே. என்ன நாள்னு நீயே சொல்லிடு. இன்னைக்கு ஒரு துக்கமான நாள். துக்கமான நாளா? அதே சமயம் சந்தோஷமான நாளும் கூட. புரியல துர்கா,
அது எப்படி ஒரே நாள்ல ரெண்டும் இருக்க முடியும்? சொல்றேன் சின்னையா, துக்கமான நாள், சந்தோஷமான நாள், ரெண்டுல நான் எதை சொல்லட்டும்? சரி, சந்தோஷமான நாள் என்னன்னு சொல்லு. இன்னைக்கு கௌரியோட பிறந்த நாள். ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். ம், எனக்கு என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே. என்ன பண்ண போறாளோ? இன்னைக்கு துக்கமான நாள்னு சொன்ன, அது என்ன? என் அக்கா மாமாவோட இறந்த நாள். ஆமால, இன்னைக்கு தான் அவளோட அப்பா அம்மா இறந்த நாள்னு நீ ஏற்கனவே சொல்லியிருக்கல. அத பத்தி நந்தினி மேடமும் சொல்லியிருக்காங்க. ஆ, சரி, அதெல்லாம் விடு. இறந்து போனவங்களை நினைச்சு துக்கப்படுறதை விட நம்ம கௌரியோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடலாம். இதை நீ மார்னிங்கே சொல்லியிருந்தேன்னா கௌரிக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருப்பேன். அட, இங்க கூட வர வச்சிருக்கலாம். சரி, இப்பவே நான் ஃபோன் பண்ணி அவளை வர சொல்றேன். இல்ல சின்னையா, இப்ப வேண்டாம். ஏய், என்ன ஆச்சு? கௌரிய பொறுத்த வரைக்கும் அவளுக்கு பிறந்த நாளுன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அவளுக்கு அவ அப்பா அம்மாவோட இறந்த நாள் மட்டும்தான் உண்டு. இன்னைக்கு கூட குளத்தாங்கரையில அவளும் தர்ப்பணம் கொடுத்திருப்பா. அப்போ உன் அக்கா மாமாவுக்கு நீயும் இங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கியா? இல்ல சின்னையா, கௌரி கொடுக்கிறது தான் தர்ப்பணம். இங்க நான் கொடுக்கிறது அர்ப்பணம். அர்ப்பணமா? ஏய், என்ன சொல்ற? உடம்புல இருந்து பிரிஞ்சு போன ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக கொடுக்கிறது தான் தர்ப்பணம். அதே ஆன்மா சந்தோஷப்படுறதுக்காக கொடுக்கிறது தான் அர்ப்பணம். அப்படியா? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இது புதுசா இருக்கு. உங்களுக்கு வேணா இது புதுசா இருக்கலாம், ஆனா பெரியய்யாவுக்கு இது நல்லா தெரியும். இல்ல பெரியய்யா? அப்படியா? பெரியப்பா, உங்களுக்கு தெரியுமா? ஆமாப்பா. அர்ப்பணம் செஞ்சா இறந்து போனவங்களோட ஆத்மா சந்தோஷப்படுமா? ஆ, எனக்கு சுத்தமா புரியல. அது எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பெரியப்பா, சொல்லுங்க பெரியப்பா. ஆ, ஆ, இவன் வேற நொய் நொய்னு கேட்டுட்டே இருக்கானே. அது ஒரு நிமிஷம்ப்பா. ஆ, நல்ல வேளை இந்த போன் வந்து நம்மளை காப்பாத்தி விட்டுருச்சு. ஹலோ ஐயா, நான் கௌரி பேசுறேன். கௌரியா? இவதுக்கு போன் பண்ற இந்த நேரத்துல? ஆ, சொல்லு கௌரி, என்னமா விஷயம்? ஐயா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் அதுதானே? அது மட்டும் இல்லைங்கய்யா, ஆ, என் அப்பா அம்மாவோட நினைவு நாளும் கூட. ஆமால, மறந்தே போச்சுமா. எதை சொல்லதான் போன் பண்ணியாமா? இல்லைங்கய்யா, ஆ, நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேங்கய்யா, அதை சொல்லதான் கூப்பிட்டேன். அப்படியா? வாமா, நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம். நீங்க வரப்போற விஷயத்த நான் துர்கா கிட்ட சொல்லட்டுமா? ஐயா, நான் துர்காவை பார்க்க வரல, உங்களை பார்க்க தான் வரேன். என்னையா? எதுக்குமா? நாளைக்கு நீங்க ஜமீன்ல தானே இருப்பீங்க, வெளியே எங்கேயும் போயிட மாட்டீங்கல்ல? உங்ககிட்ட நான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னு போன்ல சொன்னா பத்தாதாமா? எதுக்காக நீ எவ்வளவு தூரம் வரணும்? இல்லைங்கய்யா, போன்ல பேச வேண்டான்னு இருக்கேன், நேர்ல பார்த்து தான் பேசணும். ஏன்னா நான் வர காரியம் பெருசு. சரிம்மா, வா,
நாளைக்கு நான் வீட்டில் தான் இருப்பேன், பேசலாம். சரிங்கய்யா, நாளைக்கு நான் வந்து நேர்ல பேசுறேன். ஏற்கனவே இங்க எல்லாம் தலைகளா இருக்கு. இந்த நேரத்துல இங்க வர்றேன்னு இந்த குட்டி பிசாசையே அடம் பிடிக்குது. சரி, நாளைக்கு பார்ப்போம்.